children, welcome back to this online session. This is grade 3 English, and before we begin the class, a short prayer. Open your eyes, take your reader. Third standard children, உங்களோட English book எடுத்து The Great Cooking Contest அப்படின்ற lesson எடுங்க. Page number 95 இருக்கு The Great Cooking Contest. So we can do a reading practice. Okay, இன்னைக்கு நம்ம reading practice பண்ணலாம் The Great Cooking Contest ன்ற lesson. Okay, so we shall start. Open your book and see. Gayatri was a cute girl. She liked to cook and make crafts. Okay, what was the girl's name? Gayatri. Gayatri பிடிச்சது என்ன? குக்கிங்கும் இந்த கை வேலைப்பாடு, அதாவது இந்த கைவினை கலைஞர்கள்லாம் சொல்கிறாங்க இல்லையா, கிராஃப்ட், அந்த கைவினை பொருட்கள்லாம் செய்வாங்க அந்த மாதிரி. அது ரெண்டும் தான் காயத்ரிக்கு பிடிச்ச ஃபன். ஓகே, பிடிச்ச ஒரு என்ன சொல்கிறது, டைம் பாஸ் விஷயம் மாதிரி. Two things that she liked a lot. Again we shall see this. Gayatri was a cute girl. She liked to cook and make crafts. She helped in the kitchen, but she is not allowed near the stove. ஸ்டவ்ன்றது என்னது? இந்த சமையலாம் செய்கிறதுக்கு உண்டான ஒரு சாதனம். Okay. One day, her school posted a note with the name The Great Cooking Contest. It said that children must cook without fire. All in Gayatri's class took part in the contest. Okay, contest என்னது? போட்டி. Okay. Gayatri was a cute girl. She liked to cook and make crafts. She helped in the kitchen, but she is not allowed near the stove. One day, her school posted a note with the name The Great Cooking Contest. It said that children must cook without fire. All in Gayatri's class took part in the contest. She told her mom about the contest and asked her help. Gayatri said, "A fruit salad will not make me win." Mom said, "Why don't you try aval laddu? It is easy and tasty." She learned to make aval laddu. She was ready for the contest. On the day, all were busy with peeling and cutting. Gayatri did not panic and took her time to start. Okay, இப்போ காயத்ரி வந்து வீட்டிலேருந்து எதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனால் அவல் லட்டு. அப்புறம் இந்த போட்டி இருக்கிற அன்றைக்கி, எதாவது போட்டி நடந்த அந்த நாள் அன்றைக்கி எல்லாருமே பீலிங்னா என்ன, உரிக்கிறது, எல்லாம் இந்த கொண்டு வந்த பொருளுங்கெல்லாம் உரிக்கிறது, வெட்டுறதுன்னு ரொம்ப பிஸியாக இருந்தாங்க. ஆனால் காயத்ரிக்கு எந்த ஒரு பதட்டமும் இல்லை. பேனிக்னா இந்த பயம் குழப்பம் எதுவுமே இல்லாமல் தனக்கு வேண்டியது நேரத்தை எடுத்துகிட்டு மெல்லமாக அவள் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஓகே, then you turn the next page. She took a cup of aval and soaked it in water. ஓகே, என்ன செஞ்ச காயத்ரி? ஒரு கப் அவல் எடுத்து அதை தண்ணியில் ஊற வச்சா. சோக் மீன்ஸ் ஊறுறது. தென் ஷி ஆடட் நட்ஸ் அண்ட் ஹனி. அதுக்கப்புறம் அதில் நட்ஸ், அதாவது முந்திரி, திராட்சை இதெல்லாம் இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஹனியும் தேனும் ஊற்றினா. ஷி மிக்ஸ் தெம் வெல் அண்ட் ரோல் தெம் இன்டு 8 லட்டூஸ். அதெல்லாம் நல்லா என்ன பண்ணா, மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டு அதை 8 லட்டாக பிடிச்சிட்டா. ஓகே, உருண்டை பிடிச்சி வச்சிட்டா. Gayatri's name was called. She took the aval laddus and ran. Crash! She fell down and the laddus got crushed. ஓகே, காயத்ரியோட நேமை கூப்பிட்ட உடனே என்ன பண்ணியிருக்கா, அந்த அவல் லட்டெல்லாம் எடுத்துகிட்டு ஓடி இருக்கா காயத்ரி. ஆனால் கீழே விழுந்து அந்த லட்டெல்லாம் அப்படியே நொறுங்கிடுச்சு. She was sad. ஓகே, how was she? She was sad. ரொம்ப கவலைப்பட்டா. She took it to the school head. The head tasted the crushed laddus and said, "Your aval bundi is really tasty." Okay, the time had come to name the winner. The school head on the mic said, "Gayatri of class 3 is the winner." Gayatri was very happy. ஸோ அங்கே போய் இந்த நொறுங்கின லட்டை கொண்டு போய் இந்த என்ன சொல்ற, இந்த இந்த போட்டி நடத்துனாங்க இல்லையா, அந்த ஆர்கனைசர்கிட்ட கொண்டு போய் இந்த ஹெட் கிட்ட டேஸ்ட் பண்ண கொடுத்தோன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, டேஸ்ட் பண்ணிட்டு உன்னோட அவல் பூந்தி நல்லா இருக்குது. பிகாஸ் இந்த லட்டு வந்து அப்படியே நொறுங்கினோன்னு அது அப்படியே பூந்தியாக மாறிடுச்சு. ஓகே, எனிவே ஷி வாஸ் த வின்னர். ஓகே, ஸ்டாண்டர்ட் 3ல் காயத்ரி தான் வின்னர்னு சொன்னோன்னே காயத்ரி வந்து வெரி ஹாப்பி. ஸோ திஸ் இஸ் த லெசன் சில்ட்ரன். ஹோப் யூ ரிமெம்பர். வி ஷால் ரீட் இட் ஃப்ரம் த பிகினிங். ஓகே, The Great Cooking Contest.
Gayatri was a cute girl. She liked to cook and make crafts. She helped in the kitchen, but she is not allowed near the stove. One day, her school posted a note with the name, The Great Cooking Contest. It said that children must cook without fire. All in Gayatri's class took part in the contest. She told her mom about the contest and asked her help. Gayatri said, "A fruit salad will not make me win." Mom said, "Why don't you try aval laddu? It is easy and tasty." She learned to make aval laddu. She was ready for the contest. On the day, all were busy with peeling and cutting. Gayatri did not panic and took her time to start. She took a cup of aval and soaked it in water. Then she added nuts and honey. She mixed them well and rolled them into 8 laddus. Gayatri's name was called. She took the aval laddus and ran. Crash! She fell down and the laddus got crushed. She was sad. She took it to the school head. The head tasted the crushed laddus and said, "Your aval bundi is really tasty." The time had come to name the winner. The school head on the mic said, "Gayatri of class 3 is the winner." Gayatri was very happy. So this is the lesson. You do reading practice well. Okay. Next you come to page number 97. Circle the correct word. Okay. 2 pictures have been given. First அந்த பிக்சருக்கு கீழே 2 வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, 2 நேம்ஸு. ஒன்று வந்து நட்ஸு, இன்னொன்று வாட்டர். ஆனால் இது என்ன பிக்சர்? அது நட்ஸ் இல்லையா? இதில் வந்து கேஷ்யூ நட் இருக்குது, வால்நட் இருக்குது, தென் ரெய்சின் இதெல்லாம் இருக்குது. ஸோ திஸ் இஸ் பிக்சர் ஆஃப் எ நட்ஸு. ஸோ நட்ஸ் தான் உங்களுக்கு இதுக்கு சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், a picture is given and below that sugar, honeyன்னு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. But this is a picture of honey. Okay, ஒரு honey jar அங்கே இருக்குது. So honey is the answer. Next one, tick the correct picture and fill in the blanks. Fruit salad is prepared without fire. Okay, fruit salad. இப்போ நம்ம வந்து நெருப்பே யூஸ் பண்ணாமல் செய்கிற ஒரு டிஷ் அப்படின்னு சொன்னோன்னா ஃப்ரூட் சாலடு. Next one, her mom taught how to prepare aval laddu. இல்லையா? காயத்ரியோட அம்மா எப்படி அவல் லட்டு ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ யூ மஸ்ட் ரைட் அவல் லட்டு இன் த blank. ஓகே, நெக்ஸ்ட் யூ டேக் பேஜ் நம்பர் 98, பிக் பிக்சர். ஓகே, திஸ் பிக் பிக்சர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் இதில் வந்து நம்ம ப்ரிப்போசிஷன் மாதிரி பொசிஷன் பார்க்க போகிறோம் இந்த பிக் பிக்சரில். ஓகே, see there is a picture for you. இதில் வந்து ஒரு பிக் ஹால் இருக்குது, ஒரு ரூம் இருக்குது, அதில் விண்டோஸு, தென் ஃபோட்டோஸ் ஹேங்கிங் ஆன் அ வால் இல்லையா? ஒரு ஃபோட்டோ இருக்குது, அப்புறம் ஸ்டார்ஸ் இருக்குது, தென் டீபாய், சோஃபா, அகெயின் ஸ்மால் சைஸு ட்ரா, தென் அகெயின் அ பாக்ஸ் kept on the floor, again a teapoy and certain things are kept on that. ஓகே, இது எல்லாத்தையும் நம்ம இப்போ ஒரு பொசிஷன் மாதிரி எல்லாம் எங்கெங்கே இருக்குதுன்னு, அதாவது அப் ஆர் டவுன், சைட் அல்லது பிலோ, இந்த மாதிரி ஆப்போசிட், இந்த மாதிரி நம்ம அந்த பொசிஷன் பார்க்க போகிறோம். தட்ஸ் த திங் we are going to learn in this. Okay, so see the first question, which book is under the table? அப்போ இங்கே ஒரு டேபிள் தெரியுது இல்லையா உங்களுக்கு? அந்த டேபிளுக்கு மேலே என்ன இருக்குது? டெடி பேர் இருக்குது. அப்போ இந்த டெடி பேர் கீழே கேட்குறாங்க which book is under the table. இப்போ டெடி பேர் இருக்கிற இந்த டேபிள் கடையில் எந்த புக் இருக்குன்னு கேட்குறாங்க. So you should write red book is under the table. Already answer is given there. Okay, red book is under the table. இப்போ இந்த டேபிள் கடையில் red book இருக்குது இல்லையா? Next one, see which ball is out of the box. இப்போ ஒரு பாக்ஸில் உங்களுக்கு பால்ஸ் இருக்குது, ஒரு பால் மட்டும் வெளியில் இருக்குது. It is out. It is not inside the box. It is outside இல்லையா? Out of the box. So what is the color? Purple இல்லையா? அந்த violet color, light violet, lavender color. So write purple ball is out of the box. You can even write lavender. Actually this is lavender only. Lavender ball is out of the box, but already we wrote purple, I think. So adhe continue பண்ணிக்கோங்க. Purple box is out of the box. Next one, which pen is longer? Can you see 2 pens on the table? 2 pen இருக்கு இல்லையா? ஒன்று வந்து black, இன்னொன்று வந்து blue color. இதில் எந்த பென் வந்து நீளம் அதிகம்னு கேட்குறாங்க. So which pen? The blue color pen is
lengthier இல்லையா அப்போ நீங்கள் எழுதுங்க blue with the purple pen is longer ஓகே ப்ளூ வித் பர்பிள் அதாவது ப்ளூ பர்பிள் கலர் இருக்குது அந்த நிப்போட இந்த கேப்போட டிப்பில் இல்லையா ஸோ யூ ரைட் ப்ளூ வித் பர்பிள் பென் இஸ் லாங்கர் ஓகே நெக்ஸ்ட் ஒன் விச் ஆப்பிள் இஸ் கட் இன்டு டூ ஓகே எந்த ஆப்பிள் ரெண்டாக கட் பண்ணிக்காங்க ஸோ டூ ஆப்பிள்ஸ் ஆர் தேர் ஆன் அ பிளேட் ஒன்று வந்து ரெட் ஆப்பிள் இன்னொன்று வந்து க்ரீன் ஆப்பிள் ஸோ எந்த ஆப்பிளை வந்து ரெண்டாக கட் பண்ணியிருக்காங்கன்னு கேட்குறாங்க so which apple is cut into two red apple okay so you write red apple is cut into two அங்க இந்த பிக்சர்லயே நமக்கு தெரியுதுல red apple வந்து ரெண்டா கட் பண்ணிருக்காங்க next one which toy is bigger so can you see two toys on the table ஒன்னு வந்து teddy bear இன்னொன்னு வந்து the Donald duck மாதிரி இருக்கு இல்லையா duck toy so which one is bigger அந்த teddy bear தான் இல்லையா so you write brown toy is bigger you just mention using the name so I write brown toy is bigger okay next one which cat has the collar so two cats are there in the picture one வந்து black cat and the other one is white cat எது வந்து collar போட்டிருக்குன்னு கேக்குறாங்க so which cat has a collar that white cat இங்க அந்த வெள்ளை பூனைக்கு தான் collar போட்டிருக்காங்க so you write white cat has the collar okay அதோட அர்த்தம் வெள்ளை பூனைக்கு தான் collar இருக்குது white cat has the collar okay next one which pillow is near the telephone okay ரெண்டு pillows இருக்குது அப்ப telephone பக்கத்துல எந்த pillow one is yellow color the other one is green color so telephone பக்கத்துல எந்த pillow இருக்குது the green pillow so you write green pillow is near the telephone okay so right if anyone has not written it you just write it out okay green pillow is near the telephone and the green color pillow green la irukku next one which bottle is filled with water okay two bottles are there one is white and the other one is filled with liquid இல்ல அதுவும் white தான் ஆனா அதுல வந்து liquid இருக்குது with green cap so நீங்க எதை எழுதுவீங்க green bottle is filled with water அந்த இப்போ green கலர்ல இருக்கு இல்லையா அந்த green கலர் அது அந்த லேபிள்ல வந்து அதுக்கு greenல இருக்குது அதோட கேப்பும் green கலர் so you write green bottle is filled with water okay children so இது மாதிரி இது வந்து எதுக்கு அப்படினு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்கில் தான் இது ஒரு வகை இந்த லிசனிங் ஸ்கில் ரீடிங் ஸ்கில் அந்த மாதிரி அது மாதிரி இது வந்து ஒரு வகை ஸ்கில் தான் நீங்க வந்து எவ்வளவு தூரம் உங்களுக்கு அப்சர்வேஷன் இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி வந்தவங்க கொடுப்பாங்க கம்பேரிசன் அப்சர்வேஷன் இதெல்லாம் வந்து டெஸ்ட் பண்றதுக்காக தான் they used to give this kind of task and you go through it okay children so in the lesson I hope you are very thorough with the reading reading is a practice நம்மளுக்கு இருக்குதுல ஏற்கனவே அப்படி இல்லனா கூட இந்த இதல வீடியோல இருந்து you can make it clearer okay children so I hope this is enough for you in this class thank you I stop with this